வாழ்க்கை குறித்து சற்று ஆழமாகச் சிந்திக்கும் போதெல்லாம் பல பதிலற்ற கேள்விகள் காற்று போன்று விடாமல் மனிதர்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. நமக்கு கிடைத்துள்ள வாழ்வை நன்றாக அனுபவித்து ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, அல்லது குறிப்பிட்ட குறிக்கோளை அடைவதை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து சிறப்பான சாதனைகள் புரிய வேண்டுமா? இந்த இருவகையான வாழ்வு முறைகளில் எது அர்த்தமுள்ளதாக இருக்கும்? இதுவும் இது போன்றும் இன்னும் பல பல கேள்விகள் வாழ்க்கை குறித்த ஆழமான சிந்தனைகளின் போது நம் மனதில் ரீங்காரமிடும். பிரேசில் எழுத்தாளரான பவுலோ கொய்லோ எழுதிய தி ஆல்கெமிஸ்ட் நாவல் இத்தகைய பல கேள்விகளுக்கும் பொருத்தமான பதில் அளிப்பதாய் அமைந்துள்ளது. தி ஆல்கெமிஸ்ட் நாவல் உலகம் முழுவதும் ஜிப்சியாக பயணம் செய்வதற்கும் புதையல்களை கண்டுபிடிப்பதற்கும் கனவு காணும் சாண்டியாகோ என்ற ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவன் குறித்த கதை. ஒரு ஜிப்சியாக வாழ்வதை ஒவ்வொரு மனிதனும் விரும்பலாம். ஆனால் ஜிப்சியாக இருப்பது அவ்வளவு சுலபமல்ல. துன்பத்தின் பயம் துன்பத்தை விட மோசமானது என்று உங்கள் இதயத்திற்குச் சொல்லுங்கள். மேலும் கனவுகளை தேடும்போது எந்த இதயத்திற்கும் முன்மாதிரி எதுவும் இல்லை. ஏனெனில் தேடலின் ஒவ்வொரு நொடியும் கடவுள் மற்றும் நித்தியத்துடன் நமது இரண்டாவது சந்திப்பாகும் என்கிறார். நாவலின் ஓரிடத்தில் தேசாந்திரியாகத் திரியும் நாயகன் தன் பயணத்தின் வழியில் ஒரு துறவியை சந்திக்கிறான். அவரிடம் அவன் வாழ்வு குறித்து பலவாறும் வினவுகிறான். அவனிடம் ஒரு தேக்கரண்டியை டீஸ்பூன் கொடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயையும் ஊற்றிய அந்த துறவி எண்ணெய் சிந்திவிடாதபடி அந்த கரண்டியை எடுத்துக்கொண்டு ஊரைச் சுற்றி வரச் சொல்கிறார். அப்படியே கவனமாக அந்த எண்ணெய் உள்ள கரண்டியுடன் சென்று ஊரைச் சுற்றி வருகிறான் நாயகன். அவன் அவரிடம் திரும்பியதும் அந்த கரண்டியில் எண்ணெய் அப்படியே இருப்பதை பார்த்த அவர் அவனிடம் ஊரில் உள்ள சில அழகான இடங்களை குறிப்பிட்டு அவற்றையெல்லாம் ரசித்துப் பார்த்தாயா என்று புன்னகையுடன் கேட்கிறார். அவன் தன்னால் அவற்றையெல்லாம் சரியாக பார்க்க முடியவில்லை என்றும் தன் கவனமெல்லாம் எண்ணெய் சிந்திவிடாமல் இருக்க வேண்டும் என்பதிலேயே இருந்ததாகவும் கூறுகிறார். அவ்வாறே அவனும் சென்று அவர் சொன்ன இடங்கள் அனைத்தையும் நன்றாக ரசித்து வருகிறான். மகிழ்வுடனும் உற்சாகத்துடனும் தான் கண்டுகளித்த இடங்களின் அழகை அவன் துறவியிடம் வர்ணிக்கிறான். அவன் கூறியதை செவியுற்ற துறவி அவனிடம் புன்முறுவலுடன் அமைதியாக கேட்கிறார். சரி, நான் கொடுத்த எண்ணெய் எங்கே? அப்போதுதான் அந்த கரண்டியில் சுத்தமாக எண்ணெய் இல்லாததை அவன் கவனிக்கிறான். துறவி நாயகனிடம் ஊரின் அழகை ரசிப்பது மற்றும் கரண்டியில் உள்ள எண்ணெய் சிந்தாமல் இருப்பது, இந்த இரண்டையும் ஒரு மனிதன் சமநிலைப்படுத்த வேண்டும். அவ்வாறே வாழ்வை ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக அனுபவிப்பதும் குறிப்பிட்ட குறிக்கோளுடன் வாழ்ந்து சிறப்பான சாதனை புரிவதும். இந்த இரண்டில் ஒன்று நிறைவேறாவிட்டாலும் நாம் உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் வாழ்க்கையில் பெற முடியாது. எனவே வாழ்க்கையை கொண்டாடி ரசித்து ருசித்து வாழ்வோம். அதே நேரத்தில் அர்த்தமுள்ள குறிக்கோளிலிருந்து நமது கவனம் எந்த கணத்திலும் சிதறிவிடாமல் இருக்கும்படி பார்த்து கொள்வோம் என்கிறார். இந்த விளக்கம் வாழ்வு குறித்த நமது பல்வேறு வினாக்களுக்கும் விடையளிப்பதாக உள்ளது. இது மட்டுமல்லாது, நாவலில் ஆங்காங்கு வாழ்க்கை பாடத்தை போகிற போக்கில் தூவிக்கொண்டே போகிறார் பவுலோ கொய்லோ.